குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். அதிகாலை அதிமுகவில் பெரும் பிளவு ஏற்பட்டுள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியும் எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு அணியும் என பிரிந்துள்ளனர். இதனால் யார் சட்டமன்ற அதிமுக குழு தலைவர் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம். சிவராமன் வணக்கம். சட்டமன்ற அதிமுக குழு தலைவர் விவகாரத்தில் சபாநாயகர் முடிவு என்ன? இது தொடர்பாக சட்ட நிபுணர்கள் என்ன கூறுகிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு பிறகு அதிமுகவிற்கு தொடர்ந்து சோதனை காலகட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து தர்மயுத்தம் நடத்தினார். அதற்கு பின்பு சசிகலா ஒரு அணியாகவும் டிடிவி தினகரன் மற்றொரு கட்சியை தொடங்கி தற்பொழுது நடத்தி வரக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு மீண்டும் அதிமுக ஒரு பிளவை கண்டிருக்கிறது. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட மூவர் தலைமையில் ஒரு அணியாகவும் அதே போன்று இபிஎஸ் அவர்கள் தலைமையில் மற்றொரு அணியாகவும் தற்பொழுது செயல்பட தொடங்கியிருக்கிறார்கள். அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்களை சந்தித்து தங்களை அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக ஆக்க வேண்டும் என்றும் அடங்கிய அந்த கோரிக்கை மனுவை ஒவ்வொரு தரப்பும் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. முதலில் இபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் சந்தித்த நிலையில் தற்பொழுது இபிஎஸ் அவர்களும் சந்தித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நேற்றே தற்காலிக சபாநாயகர் கருப்பையா அவர்களை சந்தித்து மனு அளித்திருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்களை சந்தித்து இரண்டு பிரிவினரும் மனு அளித்திருக்கிறார்கள். தற்பொழுது சட்டப்பேரவை விதியின்படி பெரும்பான்மை எம்எல்ஏக்களின் ஆதரவு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக முடியும். தற்பொழுது எஸ்பி வேலுமணி அவர்கள் தரப்பிற்கு பொறுத்தமினால் 24 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று இபிஎஸ் தரப்பிற்கும் 22 23 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருப்பதாக சொல்லப்படுகிறது. சபாநாயகர் இது குறித்த முடிவினை எடுப்பார். ஏனென்று சொன்னால் அவையில் யாரை எங்கு உட்கார வைக்க வேண்டும் என்பது சபாநாயகர் அதிகாரத்திற்கு உட்பட்டது. சட்டப்பேரவையை நடத்துவதிலிருந்து அதே போன்று உறுப்பினர்களுக்கு இடம் ஒதுக்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முடிவெடுக்க வேண்டியது சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தான். சட்ட வல்லுநர்களுடன் தற்பொழுது ஆலோசனையானது நடந்து வருகிறது. அதே போன்று சிவி சண்முகம் தரப்பு தற்பொழுது தவேகாவிற்கு ஆதரவு தரலாம் என்றும் சொல்லப்படக்கூடிய நிலையில் அவர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதும் தற்பொழுது அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எஸ்பி வேலுமணி அவர்கள்தான் அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக அங்கீகரிக்கப்படுவாரா அல்லது ஏற்கனவே விதிமுறைகளின்படி தேர்தல் ஆணையம் பார்த்தோமேனால் இபிஎஸ் அவர்களைத்தான் அதிமுகவின் தலைவராக இருக்கிறது. ஆனால் சட்டப்பேரவை என்று எடுத்துக்கொண்டோமேனால் ஒவ்வொரு பிரிவு எம்எல்ஏக்களும் தங்களுடைய எம்எல்ஏக்களின் ஆதரவுகளை பெற்று தற்பொழுது கடிதத்தை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் சட்ட வல்லுநர்களுடன் தற்பொழுது ஆலோசனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. விரைவில் இது குறித்த ஒரு முடிவானது அறிவிக்கப்படும். இன்று கூட பார்த்தோமேனால் சட்டப்பேரவையில் உறுப்பினர்கள் அங்கங்கு உட்கார வைக்கப்பட்டிருந்தனர். விரைவில் நாளைய தினம் பார்த்தோமேனால் இந்த பெரும்பான்மை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது. அதற்கு பின்புதான் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் அவர்களுடைய பொறுப்பிற்கு ஏற்றபடி அதே போன்று அவர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் உள்ளிட்ட அந்த புரோட்டோகால் படி அவர்களுக்கு இடமானது ஒதுக்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கிறது. அதிமுக எந்த பிரிவை அங்கீகரிக்க போகிறார் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. சிவராமன், திமுக அதிமுக கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமி பேசியதாக சிவி சண்முகம் கூறியிருக்கிறாரு. அதிமுக பொதுக்குழுவை கூட்டுமாறு சிவி சண்முகம் வலியுறுத்தியுள்ளதன் பின்னணி என்ன? அதாவது அதிமுகவின் பொதுக்குழுவை விரைவில் கூட்ட வேண்டும். இப்பொழுதும் எங்களுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் என்றுதான் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பார்த்தோமேனால் தோல்விகளை அதிமுக சந்தித்து வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது. இந்த தோல்வியை நாங்கள் மனமுவர்ந்து ஏற்றுக்கொள்கிறோம். தற்பொழுது நாங்கள் எந்த கூட்டணியும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். அமமுக, பாமக, பாஜக உள்ளிட்ட எந்த கூட்டணியும் இல்லை என்று அவர் தெரிவித்திருப்பதன் மூலம் அதிமுக தற்பொழுது தனித்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அதிமுக தோல்வியுற்றதற்கு முக்கிய காரணமாக பாஜக தான் பார்க்கப்படுகிறது. இதனால் தான் தற்பொழுது அவர் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று எந்த கூட்டணியிலும் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இபிஎஸ் அவர்கள் இதை மறுத்திருக்கிறார். கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் வெற்றி பெற்றுவிட்டு தற்பொழுது அவர்களின் ஆதரவை பெற மறுப்பதும் அல்லது அவர்கள் கூட்டணியில் இல்லை என்று அறிவிப்பதும் எந்த வகையில் நியாயம்? நீங்கள் மட்டும் உங்களுடைய மாவட்டங்களில் வெற்றி பெற்றுவிட்டு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களை வெற்றி பெறாமல் வைக்க முடியவில்லையே என்ற ஒரு கேள்வியும் எழுப்பி இருக்கிறார். அதே போன்று திமுகவும் அதிமுகவும் கூட்டணி இணைந்து ஆட்சி அமைக்க முற்பட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறீர்கள். அதே ஊடகங்கள் தான் நீங்கள் மூவரும் அமைச்சர் பதவியை பெறுவதற்காக முயற்சி மேற்கொள்வதாக தற்பொழுது ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள்.
இருக்கிறது, அதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்றும் இபிஎஸ் தரப்பும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இபிஎஸ்ஐ பொறுத்தவரை தான் கட்சி தான் தலைவர் என்பதில் உறுதியாக இருக்கிறார். அதே போன்று எஸ்பி வேலுமணி தரப்பை பொறுத்தவரை தவேகாவிற்கு ஆதரவு பெற்று ஒரு 3 to 5 அமைச்சர் பதவிகளை பெறுவதற்கும் தற்பொழுது தொடர்ந்து அவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தவேகா அந்த எஸ்பி வேலுமணி தரப்பு ஆதரவை பெற்றுக்கொள்ளுமா என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சிவராமன், முதலமைச்சர் விஜயை சி.வி. சண்முகம் இன்று சந்திக்கிறாரா? எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் மற்றும் சி. விஜயபாஸ்கர் ஆகியோரின் அடுத்த கட்ட அரசியல் கணக்கு என்ன? அதாவது இன்று மூவரும் காலையிலே செய்தியாளர் சந்திப்பை நடத்திவிட்டு சட்டப்பேரவை நிகழ்வுகளில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் 2 மணியிலிருந்து 3 மணிக்குள் முதல்வர் விஜய் அவர்கள் சந்திக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் சி.வி. சண்முகம் தரப்பு இதை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் தவேகாவிற்குத்தான் தங்களுடைய ஆதரவு என்பதை சி.வி. சண்முகம் அதே போன்று எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் தெரிவித்து விட்டனர். தொடர்ந்து அவர்கள் தவேகாவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுடனும் தொடர்ந்து அந்த ஆலோசனையும் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. ஆனந்த் அதே போன்ற ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் உள்ளிட்ட மூவரும் தொடர்ந்து அதிமுகவின் மற்றொரு பிரிவுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். என்டிஏவின் ஆதரவை பெறப்போவதில்லை என்று அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அதிமுகவின் பிரிந்து வரக்கூடிய அந்த எம்எல்ஏக்களின் ஆதரவுகளை பெறப்போகிறார்களா என்பதனை பார்க்க வேண்டும். அதே போன்று விஜய் அவர்கள் சி.வி. சண்முகம் வீட்டிற்கு செல்லலாம் என்றும் தற்பொழுது சொல்லப்படுகிறது. இதற்காக எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் இல்லத்திலும் ஏற்பாடுகளானது தற்பொழுது செய்யப்பட்டு வருகிறது. ஒருவேளை முதல்வர் விஜய் அவர்கள் சி.வி. சண்முகம் வீட்டிற்கு செல்வாரா என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் தற்பொழுது காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சி.வி. சண்முகம் இல்லத்திற்கு விஜய் அவர்கள் செல்லலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்த நாட்களில் அரசியல் நகர்வுகள் முழுமையாக மாற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று அதிமுகவின் அந்த அவைக்குழு தலைவராக வந்து இபிஎஸ் அவர்களை சபாநாயகர் அங்கீகரிப்பாரா என்பதனை பார்க்க வேண்டும். தற்பொழுது எஸ்பி வேலுமணி தரப்பிற்கு இன்று அவையில் பேசுவதற்கு சபாநாயகர் அவர்கள் வாய்ப்பு தந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு உறுப்பினருக்கு மட்டுமே வாய்ப்பளிக்கப்பட்ட நிலையில் அதிமுகவிற்கு மட்டும் 2 உறுப்பினர்களுக்கு இன்று பேச அவர் வாய்ப்பளித்தது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு ஆதரவை தவேகா பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்த நாட்களில் வந்து பார்த்தோம்னால் தவேகா அமைச்சரவையிலும் எஸ்பி வேலுமணி தலைமையிலான அந்த குழுவினர் இடம்பெறுவார்கள் என்றும் தற்பொழுது அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சிவராமன்.